Hi everyone. இந்த வீடியோவில் நம்ம அயான் எக்ஸ்சேஞ்ச் குரோமடோகிராஃபி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குரோமடோகிராஃபி என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு செப்பரேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் டெக்னிக். அதாவது நம்மளுக்கு தேவைப்படுற காம்போனன்ட் இப்போ இந்த பிக்மெண்ட்ஸு அமினோ ஆசிட்ஸ் இதெல்லாம் வந்து மிக்சடாக இருக்கலாம், இல்லைனா இம்ப்யூரிட்டிஸ் கூட கலந்து போயிட்டு இருக்கலாம். அதை செப்பரேட் பண்ணுற டெக்னிக்கு பேர் தான் குரோமடோகிராஃபி. புரியுற மாதிரி சொல்லணும்னா வேர்க்கடலை தான் நம்மளுக்கு தேவைப்படுற காம்போனன்ட்டு அண்ட் அது ஒரு பவுல் ஃபுல் ஆஃப் மிக்சரில் கலந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற டெஃபினேஷனை அப்படியே பிடிச்சிங்க. ஒரு மிக்சர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் இருந்து அதோட காம்போனன்ட்ஸ் அதாவது வேர்க்கடலை அண்ட் இந்த மிக்சரில் இருக்க நிறைய பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணுற டெக்னிக்கு பேர் தான் குரோமடோகிராஃபி. அண்ட் இந்த அயான் எக்ஸ்சேஞ்ச் குரோமடோகிராஃபின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த குரோமடோகிராஃபி டெக்னிக்ஸில் ஒன் ஆஃப் த டைப்பு. அண்ட் இதில் நம்ம போலார் மாலிக்யூல்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணிக்கலாம், அதாவது சார்ஜ் இருக்க மாலிக்யூல்ஸ். அண்ட் இது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலம் குரோமடோகிராஃபியில் பண்ண மாதிரியே காலமை ஜெல்லால் பேக் பண்ணிட போகிறோம். அண்ட் எக்ஸ்ட்ராவாக அது கூட நம்ம வந்து அயான்ஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம சாம்பிள் அண்டு பஃபர் ஆட் பண்ணுறப்போ என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பிளில் இருக்க சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த காலமில் ஃபிக்ஸ் ஆகிருக்க அயான்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகுது. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் வந்து அயான் எக்ஸ்சேஞ்ச் குரோமடோகிராஃபி. ஸோ நம்ம சாம்பிள் இருந்த சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் மட்டும் நம்ம காலமில் வந்து பைண்ட் ஆகிட்டு இருக்க போகுது, எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ஒரு சிம்பிள் ட்ரிக் யூஸ் பண்ணி அப்படியே அழகாக செப்பரேட் பண்ணிட போகிறோம். அண்ட் இது ஃபுல்லாகவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாயிருக்கும். ஸோ டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அண்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பேசிக்ஸாக ஒரு 6 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பேசிக் அண்டு ரொம்ப சிம்பிள், அதாவது பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் அட்ராக்ட் ஆகும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ பாசிட்டிவ் நம்ம வந்து கேட்டயான்னு சொல்லுவோம் அண்ட் நெகட்டிவ் வந்து ஆனயான்னு சொல்லுவோம். அண்ட் செகண்ட் ஒன்று வந்து ஸ்டேஷனரி ஃபேஸ். ஸ்டேஷனரி அதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலையான. ஸோ நம்ம காலமில் பேக் பண்ணியிருக்க ஜெல் மேட்ரிக்ஸ் ப்ளஸ் அந்த ஃபிக்ஸ்டு அயான்ஸ் தான் இங்கே ஸ்டேஷனரி ஃபேஸை ஆக்ட் பண்ண போகுது. அண்ட் இதில் ஒரு 2 கேட்டகரி இருக்குது. இப்போ நம்ம காலமில் நெகட்டிவ் சார்ஜ் அட்டாச் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் அதாவது கேட்டயான அட்ராக்ட் பண்ணோம்னா அது பேர் வந்து கேட்டயான் எக்ஸ்சேஞ்சரு. அண்ட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம காலமில் பாசிட்டிவ் சார்ஜ் அட்டாச் பண்ணிவிட்டு நெகட்டிவ் சார்ஜ் அதாவது ஆனயானை அட்ராக்ட் பண்ணோம்னா அதுக்கு பேர் வந்து ஆனயான் எக்ஸ்சேஞ்சர். அண்ட் தேர்ட் ஒன்று வந்து அனலைட். நம்ம செப்பரேட் பண்ண போகிற அந்த சார்ஜ்டு மாலிகூல்ஸை தான் அனலைட்னு சொல்லுவோம். அண்ட் ஃபோர்த் ஒன்று வந்து மொபைல் ஃபேஸ். மொபைல் ஃபேஸ் இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூவபிள் பார்ட்டு. இங்கே பஃபர் தான் வந்து மொபைல் ஃபேஸை ஆக்ட் பண்ண போகுது. ஸோ அந்த பஃபர் தான் சாம்பிளை அப்படியே அழகாக கூட்டிகிட்டு வந்து ஸ்டேஷனரி ஃபேஸ் கூட அட்டாச் பண்ண போகுது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து நம்மளுக்கு இந்த பஃபர் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய கண்டிஷன்ஸில் பிஹெச் வந்து அடி வாங்கும், அதாவது சேஞ்ச் ஆகும். ஸோ பிஹெச் சேஞ்ச் ஆச்சுன்னா அது நம்மளுடைய பைண்டிங்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ பிஹெச் சேஞ்ச் ஆகாமல் அதை ஸ்டேபிளாக வச்சிருக்கவருக்கு பேர் தான் வந்து பஃபரு. அண்ட் இங்கே நம்ம 2 பஃபர் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஸ்டார்டிங் பஃபர், அதாவது ஈக்குலிபிரேஷன் பஃபர். அண்ட் செகண்ட் ஒன்று வந்து எலியூட்டிங் பஃபர். அண்ட் நெக்ஸ்ட் 6th ஒன்று வந்து லோ அயானிக் ஸ்ட்ரென்த் அண்ட் ஹை அயானிக் ஸ்ட்ரென்த். லோ அயானிக் ஸ்ட்ரென்த்னா பைண்டிங்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு ஹை அயானிக் ஸ்ட்ரென்த்னா எல்யூஷன் அதாவது செப்பரேஷன் சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பற்றி டீட்டெயிலாக நான் வீடியோக்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெட்ஸ் கோ. அயான் எக்ஸ்சேஞ்ச் குரோமடோகிராஃபி. ஸோ ஃபஸ்ட் நம்ம டெஃபனேஷன்லேருந்து ஆரம்பிக்கலாம். அயான் எக்ஸ்சேஞ்ச் குரோமடோகிராஃபி இஸ் எ டைப் ஆஃப் குரோமடோகிராஃபி தட் செப்பரேட்ஸ் மாலிக்யூல்ஸ் பேஸ்ட் ஆன் தர் நெட் சர்ஃபேஸ் சார்ஜ். ஸோ நம்ம மாலிக்யூல்ஸோட சார்ஜை பொறுத்து அதை செப்பரேட் பண்ணுற டெக்னிக்கு பேர் தான் இந்த அயான் எக்ஸ்சேஞ்ச் குரோமடோகிராஃபி IEC. In this technique, charged molecules in a solution are separated using a column packed with charged resin. ஸோ இங்கே நம்ம எதை யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலம் யூஸ் பண்ணி தான் செப்பரேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த காலமில் நம்ம சார்ஜ்டு ரெசினால் பேக் பண்ணிட போகிறோம். ஸோ இந்த சார்ஜ்டு ரெசின் அந்த வேர்டு எதை மீன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலமில் பேக் பண்ண போகிற ஜெல் ப்ளஸ் அந்த ஃபிக்ஸ்டு அயான்ஸ் அதை தான் நம்ம சார்ஜ்டு ரெசின்னு சொல்லுவோம். அண்ட் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம மாலிக்யூல்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இதோட பிரின்சிபலை பார்க்கலாம். The principle of ion exchange chromatography is based on the attraction between oppositely charged particles. ஸோ இதோட பிரின்சிபல் எதை பேஸ் பண்ணி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆப்போசிட் சார்ஜஸ் அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்ற சார்ஜுக்கு நடுவில் இருக்க அட்ராக்ஷனை பேஸ் பண்ணி தான் இதோட பிரின்சிபல் இருக்க போகுது. அண்ட் இப்போ நம்ம காலமில் பாசிட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா அது சாம்பிள் மிக்சரில் இருக்க நெகட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணிக்கும். அண்ட் நம்ம காலமில் நெகட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா அது சாம்பிளில் இருக்க பாசிட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ணிக்கும். அண்டு ஃபைனல் ஸ்டெப்பில் நம்ம ஆட் பண்ணுற எலியூட்டிங் பஃபர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த பைண்ட் ஆகிருக்க சார்ஜ்டு மாலிக்யூல்ஸை ரிமூவ் பண்ணி விட்டுடும். இதுதான் வந்து இதோட பிரின்சிபிள். அண்ட் இதுதான் அந்த நெக்ஸ்ட் 2 லைனில் கொடுத்துருப்போம். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து அனலைட், ஸ்டேஷ்னரி ஃபேஸ் அண்டு மொபைல் ஃபேஸ். இந்த 3 பேரை பற்றியும் நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோலேயே பார்த்துட்டோம். அண்ட் எக்ஸாம்ஸில் இந்த பிரின்சிபல் சப் டாப்பிக்கில் இந்த 3 பேரையும் இன்க்ளூட் பண்ண மறந்துடாதீங்க.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக், அதாவது ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர் மொத்தமாக ஒரு 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. அண்டு ஃபஸ்ட்டு ஒன்று வந்து காலம் ப்ரிப்பரேஷன். த அயான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின் which can be either a cation exchanger or an anion exchanger is packed into the column. ஸோ நம்ம காலமில் வந்து அயான் எக்ஸ்சேஞ்ச் ரெசினை வந்து பேக் பண்ண போகிறோம், அதாவது அந்த ஜெல்லு ப்ளஸ்ஸு சார்ஜு. அண்ட் இந்த கேட்டயான் எக்ஸ்சேஞ்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெல்லு ப்ளஸ்ஸு நெகட்டிவ் சார்ஜ், அப்போ தான் அது பாசிட்டிவ் சார்ஜ், அதாவது கேட்டயானை வந்து அட்ராக்ட் பண்ணோம். அண்ட் இந்த ஆனயான் எக்ஸ்சேஞ்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெல்லு ப்ளஸ்ஸு பாசிட்டிவ் சார்ஜ், அப்போ தான் அது வந்து நெகட்டிவ் சார்ஜ், அதாவது ஆனயானை அட்ராக்ட் பண்ணோம். அண்டு காலமை பேக் பண்ணதுக்கப்புறமா அதை நம்ம வந்து ஈக்குலிப்ரேட் பண்ணுவோம். அண்ட் இட் வாஸ் ஈக்குலிப்ரேட்டட் வித் ஸ்டார்டிங் பஃபர் ஆஃப் ரெக்வயர்டு pH. ஸோ இந்த ஈக்குலிப்ரேஷன் எதுக்கு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா என்ஷூர், அதாவது நம்ம காலம் வந்து செப்பரேஷன் பண்ண கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு தான் பண்ணுவோம். ஸோ அதோட pH கரெக்டாக இருக்கா அண்ட் அயனிக் ஸ்ட்ரென்த்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிப்போம். அண்ட் இந்த அயனிக் ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருந்தால் தான் அது வந்து பைண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் செகண்ட் ஒன்று வந்து சாம்பிள் ப்ரிப்பரேஷன். இப்போ நம்ம காலமை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், இப்போ நம்ம செப்பரேட் பண்ண போகிற சாம்பிளை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அண்டு நம்ம செப்பரேட் பண்ண போகிற சாம்பிளை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பிளை கொஞ்சம் பஃபர் கூட டைல்யூட் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அண்ட் நம்ம பஃபர் எதுக்கு ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பஃபர் தான் வந்து சாம்பிளோட pH அண்டு அயானிக் ஸ்ட்ரென்த்தெல்லாம் கரெக்ட் பண்ண போகுது. The choice of buffer and its pH is critical as it's control the charge on the analytes. ஸோ நம்ம சூஸ் பண்ண போகிற பஃபரும் அண்ட் அதோட pHம் தான் நம்மளுடைய அனலைட்டில் இருக்க சார்ஜை வந்து கண்ட்ரோல் பண்ண போகுது. அண்ட் அது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்கிறேன். அண்ட் பிஃபோர் தட் நம்மளுக்கு இந்த ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட்னா என்னென்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட்னா அது ஒரு பர்டிகுலர் pH. அந்த pHல வந்து நம்மளுடைய மாலிக்யூலோட நெட் சார்ஜ் வந்து 0வாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ரோட்டீன் எடுத்துட்டோன்னா ப்ரோட்டீன் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம். அண்டு ஒரு பர்டிகுலர் pHல அதோடைய நெட் சார்ஜ் வந்து 0வாக இருக்கும். அந்த பர்டிகுலர் pH தான் நம்ம வந்து ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட்டுன்னு சொல்ல போகிறோம். அண்ட் இந்த ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட்டை விட pH வந்து கம்மியாச்சுன்னா நம்ம ப்ரோட்டீன் வந்து பாசிட்டிவ் சார்ஜை ஷோ பண்ணோம். அண்ட் இந்த ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட்டை விட pH வந்து மேலே போச்சுன்னா அப்போ நம்ம ப்ரோட்டீன் வந்து நெகட்டிவ் சார்ஜை ஷோ பண்ணோம். அண்ட் இதுதான் அந்த நெக்ஸ்ட் லைன்ஸில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம செப்பரேட் பண்ண போகிற மாலிக்யூலோட சார்ஜை பஃபர் யூஸ் பண்ணி நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் தேர்ட் ஒன்று வந்து அப்ளிகேஷன் ஆஃப் சாம்பிள். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம காலம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அண்டு நம்ம செப்பரேட் பண்ண போகிற சாம்பிளையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க சாம்பிளை காலமில் வந்து ஆட் பண்ண போகிறோம். The prepared sample is applied to the column. The sample should be added slowly to allow efficient binding between the molecule and the resin. ஸோ இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க சாம்பிளை வந்து காலமில் ஆட் பண்ணுறோம். அண்ட் நம்ம காலமில் ஆட் பண்ணுறப்போ கொஞ்சம் ஸ்லோ வந்து ஜென்டிலாக ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து மாலிக்யூலுக்கும் அந்த ரெசினுக்கும் நடுவில் பைண்டிங் வந்து கரெக்டாக நடக்கும். அண்ட் இந்த இடத்துல ஒரு டயக்ராம் வரணும். ஸோ இதுதான் அது. அண்ட் இது ஒரு ஆனயான் எக்ஸ்சேஞ்ச் குரோமட்டோகிராஃபி, அதாவது நெகட்டிவ் சார்ஜ் மாலிக்யூல்ஸை அட்ராக்ட் பண்ணுறது யூஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பிளை வந்து ஆட் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலமில் இருக்க ஆனயான் எக்ஸ்சேஞ்சரை அது ரிமூவ் பண்ணிவிட்டு அது வந்து அட்டாச் ஆகிடுது. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் எலியூஷன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து காலமை ரீசார்ஜ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபர்தராக டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸில் பார்க்கலாம். அண்டு ஃபோர்த் ஸ்டெப் வந்து வாஷிங் தி காலம். ஆஃப்டர் த சாம்பிள் ஹாஸ் பீன் அப்ளைடு, the column is washed with the same buffer used for equilibration to remove unbound or weakly bound molecules. ஸோ பைண்ட் ஆகாத அண்டு வீக்லி பைண்ட் ஆன மாலிக்யூல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம். அண்ட் எப்படி ரிமூவ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்குலிப்ரேஷனுக்கு யூஸ் பண்ண சேம் பஃபரை யூஸ் பண்ணி நம்ம காலமை வாஷ் பண்ணுறப்போ இதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். அண்டு ஃபிஃப்த் ஒன் வந்து எலியூஷன். த பவுண்ட் மாலிக்யூல்ஸ் ஆர் எலியூட்டட் வாஷ்ட் ஆஃப் த காலம் பை சேஞ்சிங் த pH or ionic strength of the eluting buffer. அண்ட் இங்கே நம்ம எலியூட்டிங் பஃபரை யூஸ் பண்ணி தான் பைண்ட் ஆகியிருக்க மாலிக்யூல்ஸை வந்து செப்பரேட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பஃபரோட pHஐ சேஞ்ச் பண்ணாலும் இல்லைனா அயானிக் ஸ்ட்ரென்த், அதாவது சால்ட் கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணாலும் பைண்ட் ஆகியிருக்க மாலிக்யூல் வந்து அன்பைண்ட் ஆகி அது வந்து செப்பரேட் ஆகிடும். 2 காமன் மெத்தட்ஸ் யூஸ்டு டு எலியூட் காம்போனன்ட்ஸ் ஆர் கிரேடியன்ட் எலியூஷன், ஸ்டெப் வைஸ் எலியூஷன். ஸோ நம்ம 2 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட் இந்த கிரேடியன்ட் எலியூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட் இருக்க பஃபரை யூஸ் பண்ணுவோம். அண்டு போக போக சால்ட் கான்சன்ட்ரேஷனை நம்ம கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிப்போம். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெப் வைஸ் எலியூஷன். இன்ஸ்டெட் ஆஃப்
gradually increasing the salt concentration. The buffer is changed in steps, each with a higher concentration of salts. ஸோ நம்ம கிராஜுவலாக நம்ம சால்ட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம பஃபரையே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ அதுதான் வந்து ஸ்டெப் வைஸ் எல்யூஷன். அண்ட் சிக்ஸ்த் ஒன் வந்து கலெக்ஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ். During elution, the eluted molecules are collected in separate fractions, and each fractions can be analyzed to identify the molecules it contains. ஸோ எல்யூஷன் ஆகிறப்போ எல்யூட் ஆகிற எல்லா மாலிக்யூல்ஸுமே நம்ம தனித்தனியாக ஃப்ராக்ஷன்ஸாக கலெக்ட் பண்ணிக்க போகிறோம். அண்டு கலெக்ட் பண்ண எல்லா ஃப்ராக்ஷன்ஸையுமே நம்ம தனித்தனியாக அனலைஸ் பண்ணிக்க போகிறோம். அண்டு செவன்த் ஒன் வந்து அனலைசிஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்க ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாம் யூவி யூஸ் பண்ணி நம்ம அனலைசிஸ் பண்ணிக்கலாம். அண்டு வேறு என்ன மெத்தட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா SDS பேஜ், மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து ஐடென்டிஃபிகேஷன் அண்டு குவான்டிஃபிகேஷனை செஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அயான் எக்ஸ்சேஞ்ச் குரோமடோகிராஃபி ஃபினிஷ் ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இதோட அப்ளிகேஷன்ஸை பார்க்கலாம். செப்பரேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்டு பாலிசாக்கரைட்ஸ். ஸோ ப்ரோட்டீன்ஸ், பாலிசாக்கரைட்ஸ் இதெல்லாம் நம்ம செல்லுலோஸ், டெக்ஸ்ட்ரின் அண்டு பாலியக்ரைலமைடு எக்ஸ்சேஞ்சரை யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணிக்கலாம். நியூக்ளியோடைட்ஸ், அமினோ ஆசிட்ஸ், விட்டமின்ஸ்லாம் நம்ம வந்து டெக்ஸ்ட்ரின் அண்டு பாலியக்ரைலமைடு எக்ஸ்சேஞ்சரை யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணிக்கலாம். யூஸ்ட் இன் டீசால்ட்டிங். இந்த டீசால்ட்டிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டரில் இருக்க சால்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து டீசால்ட்டிங். அண்ட் நெக்ஸ்ட் வந்து used in the preparation of deionized water. ஸோ deionized வாட்டர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அயான்ஸ் இல்லாத ஒரு ஹை பியூர் வாட்டரை தான் deionized வாட்டர்னு சொல்லுவோம். அண்ட் இதை நம்ம வந்து லேப்ஸில் சொல்யூஷன்ஸை மேக் பண்ண யூஸ் பண்ணிப்போம். அண்டு ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸில், பவர் பிளான்ஸில் இங்கெல்லாம் கூட இந்த deionized வாட்டர் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் தான் அப்ளிகேஷன்ஸு. அண்ட் இந்த கொஷினுக்கான ரைட் அண்ட் நோட்ஸை நம்மளுடைய டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் எக்ஸாம் பர்பஸுக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.